இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். மீனாட்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, தண்டலம், சென்னை. பிடெக், சிஎஸ்சி, AI&ML, AI&DS, சைபர் செக்யூரிட்டி, IT and ECE. Colorful collections, trending fashions. The Chennai Silks and Aha Oho Adi sale. 50% வரை தள்ளுபடி. ரீசெண்டா கூட இப்ப விஜய் சேதுபதி அதுதான் சூயிங் கம் சாப்பிட்டு தப்பா சூயிங் கம் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. பட் அந்த இல்ல கண்ணில் அதான் கண்ணாடி போட்டுருக்கேன். எதை பண்ணுறதுமே பயமாக இருக்குது. யார் அதை எப்படி எடுத்துப்பாங்க, எதை கலாய்ப்பாங்க. அப்படி உட்கார்றது கூட நம்ம இப்படி உட்காந்தா ரொம்ப கால் மேலே கால் போட்டு எவ்வளோ திமிரா உட்காந்துருக்காங்க பாருங்க. பயமாக தான் இருக்கும் எனக்கு. இன்னுமேவா? ஆமாம் ஆப்வியஸாக. என்னன்னா அவர் வந்து அவ்வளோ லேஸில் நல்லா நடிக்கிறோன்னு சொல்லவே மாட்டார். அவர் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டார். ஏன்னா ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ யதார்த்தமாக இருக்கும் அந்த கேரக்டராக ஒரு ஃபீல் பண்ணி அதை ஓகே பார்த்து. ஏடிஎம்க்கு இன்ன வரைக்குமே ஒரு ஐடியாவே வர மாட்டேங்குது. அட்டக தினேஷ் அவர்கள் ஹீரோவா பண்ணுறாரு, கலையரசன் அவர்கள் ஒரு முக்கியமான ரோல், ஆர்யா அவர்கள் வில்லன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. வில்லன்லாம் கிடையாது ஆர்யா, பட் தினேஷ் தான் ஹீரோ. ஒரு கேங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாக ப்ராப்பர் ஆக்ஷன் ட்ராமா சூப்பராக வந்துருக்குது. அதனால தான் இந்த கலராகி வந்துருக்கு. ப்ராப்பர் கேங்ஸ்டர் ட்ராமா ஜாலியாக இருக்கும். சினிமாவில் இருக்கிறதால சில விஷயங்கள் நமக்கு உடன்பாடு இருக்கோ இல்லையோ, சில டைம் போஸ்ட் போடுறது, ஸ்டோரி போடுறது அதெல்லாம் நடக்கும். என் முன்னாடி கம்ப்ளீட்டாக வேறு. அவள் ட்ராவலிங், ட்ரெக்கிங், ஹைக்கிங் அதெல்லாம் பண்ணுவாள். அவள் தான். மற்றபடி வணக்கம்ண்ணே. வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருக்குண்ணே. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பர். ஓகே அண்ணா, நிறைய படங்கள் பண்ணி இப்போ பிஸியாக இருக்கீங்க. இப்போது நடுவில் ட்ரெண்டிங் இது எப்போண்ணே பண்ணீங்க ஃபஸ்ட்டு? 2023 நினைக்கிறேன். ஒரு 1.5 years ஆயிடுச்சு. 1.5 years. சும்மா டக்குன்னு சின்ன ஐடியாவாக ஸ்டார்ட் ஆச்சு. நாங்கள் வேற ஒரு படம் தான் இந்த ப்ரொடக்ஷன். ஆனந்த் அவர் வந்து என்னோட ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு. கிரிக்கெட் ஆடுவோம். ஸோ ஆனந்த் நான் ரொம்ப நாளமாக படம் பண்ணணும் ஒரு 3-4 years சொல்லிட்டே இருந்தார். சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு படம் பண்ணுறதா தான் கமிட் ஆகி ஆஃபீஸ் போயிட்டு இருந்த வேலை. திடீர்னு அவர் இந்த நம்ம சிவராஜ் டைரக்டர் வந்து ஒரு டாக்யூஸ் ஏதோ டாக்குமெண்ட்ரி பண்ணுறதுக்காக அவர் மீட் பண்ணார். அப்போ அவர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஆளாக ஃபீல் ஆகி ப்ரொடியூசர் வந்து உங்கள்கிட்ட ஏதாவது லைன் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு. இந்த லைனை சொன்னார், இந்த யூடியூப் சம்மந்தப்பட்ட ஒரு லைன் அப்படின்னு. அது ஒரு உடனே பயங்கர இன்ட்ரெஸ்டிங். அப்படி ஏன்னா சின்ன காம்பேக்டாக டக்குன்னு பண்ணிடலாம், ஒரே லொக்கேஷனு, ஒரு 20 days பண்ணிடலாம் அப்படின்னு என்ன கேட்டார். சரி நான் சொன்னேன், சரி ஓகே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு பண்ணிட்டோம். அப்படி நடந்தது. ஓகே ஆனால் உங்களோட இப்போ பொதுவாக ஒவ்வொரு ஆக்டர்ஸ்க்குமே ஒரு கைண்ட் ஆஃப் ஃபில்மோகிராஃபி அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்களோட பார்த்தா எந்த ஒரு இதுலேயுமே நம்ம போயிட்டு அதை உள்ளடக்கி வைக்கவே முடியாத மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜானராக இருக்கட்டும். இந்த படத்துக்கு அப்புறம் இவர் இதுதான் பண்ண போகிறார் அப்படின்ற மாதிரி இது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. எதனால் அப்படி ஒன்று இருக்கீங்க? நம்ம இப்படி தான் பண்ணோம், நமக்குன்னு ஒரு இது இருக்கணும் அப்படின்ற இதெல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கவே மாட்டிங்களா? இல்லை, நமக்கு வர்றது தானே. நம்ம சூஸ் பண்ணி எனக்கு இதாக வேணும் அதான் வேணும்னு அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சூஸியாலாம் இல்லை. நமக்கு கதை கேட்போம், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து நல்லா இருக்குது, கொஞ்சம் யூனிக்காக இருக்கும்னா பல. ஏன்னா இப்போ நம்ம வந்து இப்போது இருக்க பொசிஷன்லாம் ரிஸ்க் எடுக்க முடியாது. ஏன்னா இப்போது ஒரு ப்ராப்பர் பேக்ரவுண்ட்லாம் இல்லைன்றதால நம்ம ஏனோ தானோன்னு படம் பண்ண முடியாது. டக்குன்னு கொஞ்சம் ஹை ரிஸ்க் அது. ஏன்னா 2 படம் கரெக்டாக பண்ணலன்னா திடீர்னு காணாமல் போயிடுவோம். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்கிரிப்டாக ரொம்ப கரெக்டாக இருக்கணும், ரொம்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்றது ஒரு தாட்டு தான். அவ்வளோதான். ஓகே. அது மாதிரி எல்லா ஜானர்ஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை. பட் ஆனால் இன்னும் ரொம்ப ஜாலியான ஒரு சைடு நான் பண்ணல. ஆனால் டைட்டானிக்னு ஒரு படம் பண்ணேன். பட் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஒன்று ரிலீஸ் ஆகலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். சூப்பராக டைட்டானிக் காதல். ஆமாம். அதுக்கப்புறம் ராஜா மந்தின்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன். ஸோ ஏன்னா என்னை மீட் பண்ணுற எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜாலியான ஜானர் பண்ணு, ஏன்னா நீ ரியல் லைஃப்பில் பயங்கர ஜாலியான ஒரு ஆள். அந்த மாதிரி படங்களோட பார்த்தாலே சீரியஸாக இருக்குது, பயங்கர சீரியஸான ரோல்ஸாக மெச்சூர்டான ரோல்ஸாக பண்ணுறேன்னு. ஸோ அந்த கொஞ்சம் ஜாலி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு கொஞ்சம் ஆசை இருக்குது. ஓகே. நான் இப்போ அரவிந்தன் ஒருத்தருக்கு ஒரு படம் பண்ணுறேன். அது தான் ஃபுல் ப்ராப்பர். நமக்கு அதில் பெருசாக வேலை இல்லை. பட் ஆனால் படமாக ஒரு கமர்ஷியல் ட்ராமா அது. கண்ணில் ஷூட்டிங் அடிபட்டுருக்குதுல, அதான் கண்ணாடி போட்டிருக்கேன். தப்பா நினச்சி. ஓகே, நான் எதுவும் சொல்ல மாட்டேனே. பொதுவாக ஸ்டைலாக இருக்கு. ஏன்னா இந்த யூடியூப் இது சம்மந்தமாக இது படம் பண்ணதுனால உங்களுக்கு நிறைய அந்த யூடியூபர்ஸ் அந்த விஷயங்கள் பற்றிலாம் தெரிஞ்சிருச்சா? எப்படி பார்ப்பாங்க ஆடியன்ஸு அப்படின்ற அந்த எது பண்ணாலும் ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே. சும்மா ஒருத்தர் நார்மலாக நடக்கிறது போகிறது வர்றது எல்லாமே எதை பண்ணுறதுமே பயமாக இருக்குது. யார் அதை எப்படி எடுத்துப்பாங்க, எதை கலாய்ப்பாங்க, எதை வந்து எந்த டோனில் எடுத்துப்பாங்க. அப்படி உட்கார்றது கூட நம்ம இப்படி உட்காந்தா ரொம்ப கால் மேலே கால் போட்டு எவ்வளோ திமிரா உட்காந்துருக்கான் பாருங்க. ஸோ எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாயிடுச்சு இப்போ. அதனால் வந்து இயல்பாக இருக்கிறது கூட வந்து பயமாக தான் இருக்குது. ஆனால் இப்போது அந்த ஒரு விஷயம் நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. ரொம்ப நார்மலாக தான் பண்ணுறாங்க. பட் ஆடியன்ஸ் இப்படி பார்க்குறாங்க. அது ஆடியன்ஸ் தப்பு இல்லை அவங்கள மேலே நீங்கள் தப்பு சொல்லுவீங்களா, இல்லை நாம தான் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கணும் அப்படின்னு நினைப்பீங்களா? இப்போ ரீசெண்டாக கூட இப்போ விஜய் சேதுபதி அதுதான் சூயிங் கம் சாப்பிட்டு தப்பா சூயிங் கம் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. பட் அந்த இல்லை, சூயிங் கம் சாப்பிட்ற ஹேபிட் தானே. அதில் என்ன தப்பு இருக்குது? அதாவது தப்பாக பேசினாங்க, யாராவது தப்பாக ட்ரீட் பண்ணாங்க, தப்பாக நடந்துக்கிட்டாங்க, இல்லை ஒரு ஸ்டேஜில் பெரியவங்க இருக்கும்போது மரியாதை இல்லாமல் நடந்து அதெல்லாம் சொன்னால் ஓகே, அது பார்த்து தவறுப்பா அப்படின்னு சொல்லி பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லி அப்போட அட்வைஸ். சின்ன பசங்க
அவன் ஃபஸ்ட் படம் பண்ணியிருக்காங்க, அப்போ அவங்களுக்கு யதார்த்தமாக கூட அவங்களை அறியாமல் கூட எதாவது பண்ணலாம். நம்ம அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி நீங்கள் இது இப்படி பண்ணணும். ஏன்னா நம்ம இவ்வளோ வயசாயே நம்மளை அறியாமல் சில இடங்களை தப்பாக ஏதாவது கோவம் வந்துடும், பேசிடுவோம், இல்லைனா வந்து ஏதாவது ரியாக்ட் பண்ணிடுவோம். அப்போ தான் உட்காந்து ஃபீல் பண்ண வச்சா நம்ம தப்பில் எதை நம்ம இப்படி பண்ணிடக்கூடாது அப்படின்னு. ஸோ மனுஷங்க தானே, நம்ம கம்ப்யூட்டர் கிடையாதுல்ல, எல்லாருமே வந்து எமோஷன் இருக்குல்ல. ஸோ அது பண்ணலாம். சூயிங்கம் சாப்பிட்டதெல்லாம் ஒரு தவறா, அதை போயிட்டு ஒரு பெருசாக எல்லாரும் ஒரு பெரிய பேசும் பொருளாக மாற்றி அது ஓகே, அது தெரில. அது வந்து ஆனால் அது நம்ம எதாவது தவறு பண்ணுறோம், தப்பாக நடந்துக்கிறோம், தப்பாக மரியாதை இல்லாமல் பேசுகிறோம், இல்லை நம்ம படங்களில் தவறான விஷயங்கள் எதாவது பண்ணுறோம், அந்த மாதிரினா அதை வந்து நம்ம சொல்லி சொன்னால் அதை கூட நம்ம விமர்சனம் பண்ணும்போது நம்ம அதை எடுத்துக்கிட்டு கரெக்டாக வேலிடாக ஜெனுவனாக இருந்தால் மாற்றிக்கலாம். பட் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், இல்லை இப்படி தான் நீங்கள் இருக்கணும், ஆட்டிடியூட் இப்படி தான் இருக்கணும்னா அது நம்ம எப்படி பண்ண நீங்கள் ரொம்ப கான்சியஸாக இருப்பீங்களானே? நான்லாம் கண்டுக்க மாட்டேன். கண்டுக்க மாட்டீங்க. நம்ம வந்து எனக்கு ஜென்ரலாகவே ஏன் இந்த கண்ணாடி நான் சொன்னேன்னா, எனக்கு கலாய்ப்பான்ற பயந்துலாம் இல்லை, ஜென்ரலாகவே எனக்கு இந்த மாதிரி கண்ணாடி போடுறது பிடிக்காது. நான் ரொம்ப கண்ணாடி யூஸ் பண்ணுற பர்சன்லாம் கிடையாது, இந்த சும்மா ரொம்ப நார்மலாக இருப்பேன். ஸோ எனக்கு இப்போ இந்த கண்ணில் அடிப்பட்டதால் ஃபுல்லாக டார்க் ஆகிருக்கு கண், அதனால் பிளட் கிளாட் ஆனதால் நான் வேறு வழி இல்லாமல் இந்த 2 நாளாக 3 நாள் இன்டர்வியூலாம் கண்ணாடி போட்டு கொடுத்துருக்கேன். அதை ஸோ அதை பதிவு பண்ணிடுறேன். ஜென்ரலாக ஐ எம் நாட் தட் பர்சன். ஸோ அதனால் அதை நான் சொல்கிறேன். இல்லைனா இப்போ எனக்கு என்னோட அது ஹேபிட்டாக இருந்ததுன்னா நான் அதை சொல்லியிருக்கவே மாட்டேன். ஓகே. ஏன்னா இப்போ நீங்கள் இப்போ இதில் வந்து அந்த ஒரு கப்புள் விளாக் அந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் இருக்குது. ஐ மீன் நான் பார்த்தேன், பாடல் ஒன்று பார்த்தேன். ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் டேரக்டர் வந்து இவங்களோட விளாக்ஸ் ஏதாவது பாருங்க, ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஏதாவது சொன்னாங்க? நீங்கள் நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு, நிறைய பார்த்துருக்கோம். அது இல்லாமல் ஜென்ரலாகவே இருக்குல்ல, இப்போ நிறைய பேர் இப்போ சதீஷ் தீபான்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், அவங்க பண்ணுற நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன் ஒன்று, அவங்களும் ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க. இப்போ 3 BHK கூட ஏதோ பண்ணியிருந்தாங்க, கிறிஸ்டின் நினைக்கிறேன், கிறிஸ்டின் ஐஸ்வர்யா சன் அவங்க. அதுக்கப்புறம் இவங்க சதீஷ் தீபா கூட இன்னொரு கப்பல் ஒருத்தங்க பண்ணுவாங்க. அது மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் அது மாதிரி டேரக்டர் ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்தாரு. அப்புறம் நானும் இவங்களை இந்த ரீல்ஸ்லாம் சில வரல அதெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அது இன்ட்ரெஸ்டிங்காக. ஜென்ரலாக யூடியூபர்ஸ்னால் எனக்கு கோபி சுதாகர் ரொம்ப பிடிக்கும். ஆமாம். ஸோ அவங்கள ரெகுலராக ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் இவங்க ஃபைனலி பாரத், நிரஞ்சன், அவங்களாம் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஓகே. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்ப்பேன். அவங்க அதுக்கப்புறம் அவ்வளோதான், அந்த மாதிரி அப்படி ரேண்டமாக பார்க்குறேன், ரெகுலராக ஃபாலோ பண்ணி பார்க்குறேன். இப்போ குழந்தைங்க என் பொண்ணு, அதுக்கப்புறம் மற்றவங்களாம் இந்த நக்லைட்ஸ் அதெல்லாம் பயங்கரமாக பார்க்குறாங்க. பட் கப்புள்ஸ்னால் இதை தான் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் ஏதாவது உங்கள் பர்சனலாக கப்புள் விளாக்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் இல்லை, மிஸ்ஸஸ் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அந்த மாதிரி நானாவது சினிமாவில் இருக்கிறதால சில விஷயங்கள் நமக்கு உடன்பாடு இருக்கோ இல்லையோ, சில டைம் போஸ்ட் போடுறது, ஸ்டோரி போடுறது அதெல்லாம் நடக்கும். என் முன்னாடி கம்ப்ளீட்டாக வேறு, அவள் ட்ராவலிங் ஃபுல்லாக ஃபுட்டு ஆர்கானிக் அப்படி அதை கேப்சர் பண்ணி கூட போடுற அந்த ஒரு பழக்கம் கிடையாது. ஓகே. ஜஸ்ட் ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணுவாள். ஓகே. அவள் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், ட்ரெக்கிங், ஹைக்கிங் அதெல்லாம் பண்ணுவாள். அவள் தான், மற்றபடி இது யூடியூப்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே. ஆனால் இப்போ ஜாலியான ஒரு படம் பண்ணுறீங்க, மக்கள் அது பார்க்கணும், அதனால் நீங்கள் ஜாலியாக படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல. இப்போ நீங்கள் மற்ற படங்கள் பண்ணுறதுக்கும் ஜாலியான படங்கள் பண்ணுறதுக்கும் ஒரு அட்மாஸ்பியராக உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் எதை ரொம்ப விரும்புவீங்க? ஒரு சீரியஸான படம் பண்ணுறதுக்கா இல்லை இந்த ஜாலியான படங்கள் பண்ணுறதுக்கா? இந்த சீரியஸான படங்கள் வந்தோன்னா ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு நம்ம அதை பண்ண, அதில் வந்து ஒரு ரொம்ப பர்சனலாக ரொம்ப கரெக்டாக பண்ணணும், எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்தாலும் பரவாயில்ல, அதை நம்ம ஜெனுவனாக ஒரு ஆக்டராக அதை நம்ம சூப்பராக பண்ணணும்னு யோசிப்பேன். ஜாலியான படம்னா கொஞ்சம் ஆக்சுவலாக ஜாலியான படங்கள் நடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நீங்கள் இயல்பாக காமெடின்றது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. நம்ம காமெடி அடிச்சுட்டு நம்ம மட்டும் சிரிக்கக்கூடாது, எல்லாருமே சிரிக்கணும். ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். அது கொஞ்சம் அந்த ஜானரை பண்ணி சக்ஸஸ் ஆகணும்னா அது ஒரு மெயின் ஸ்ட்ரீமாக ஒரு படம் பண்ணி அந்த மாதிரி கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகுது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் நீ வந்து பெரிய லெவலில் நீ மாஸ் சூப்பர் ஸ்டார்ஸ் ரஜினி சார் ஆரம்பிச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரை மாதிரி காமெடி யாருமே பண்ண முடியாது. பயங்கர அசால்ட்டாக ஈஸியாக கலாச்சிட்டு ஜாலியாக கலாச்சிட்டு போயிடுவார். அதே டைமில் திரும்பி நின்று முறைச்சா ஒரு 100 பேர் அடிக்கிறான்ற மாதிரி இப்போ ஒரு ஃபயரும் இருக்கும்ல. ஸோ அது வந்து இட்ஸ் நாட் ஈஸி திங் டு புல் ஆஃப். ஸோ அது வந்து கமர்ஷியல் படங்கள் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் ஜாலியான ரோல்ஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. என்னென்னா கலாச்சி ஜாலியாக லூஸாக அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை. பட் ஸ்ட்ரகிள் அந்த இப்போ வாழை அந்த மாதிரி படங்கள் பண்ணோன்னா ஒரு உழைப்பு போடணும். அது வந்து அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கஷ்டப்பட்டு ஒன்று பண்ணுறது இருக்குல்ல, அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா நான் ஒன்றே ஒன்று தான் யோசிப்பேன், இப்போது டைரக்டர்ஸ்க்கு வந்து அந்த கிரியேட்டிவ் ஃப்ரீடம் இருக்கணும். இப்போ ஒரு ஆக்டருக்காக ஒரு ஷார்ட் காம்ப்ரமைஸோ இல்லை ஒரு சீன் காம்ப்ரமைஸ் வந்து ஐயோ இதை ஷூட் பண்ண முடியாது, இது பண்ண முடியுமான்னு தெரியல, இது இவரால் ஷார்ட் மாற்றி வைக்கலாம், இல்லை கட் பண்ணி போகலாம், இல்லை இப்படி போயிடலாம் மாற்றலாம் டக்குன்னு, அப்படி எதுவுமே இல்லாமல் ஒரு ஆக்டர் வந்து ஒரு 100% என்ன மாதிரி கதை ஒரு டைரக்டர் யோசிச்சாலுமே அது 100% சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ அதனால தான் இப்போ வாழை கூட பார்த்தீங்கன்னா நம்ம லாங் ஷார்ட்டாக இருக்கலாம், வைடாக இருக்கலாம், தெரியுமா தெரிய மாட்டோமான்னு தெரியவே தெரியாது. பட் அப்போ மாதிரி என்ன சில டைம் ரொம்ப வைட் தானே, அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் எல்லா ஷாட்டும் நான் தான் நடித்தேன். நான் வந்து தெரியணுமோ தெரியலையோ நம்ம பின்னாடி வரோம். இப்போ அவங்க
ஒரு ஷாட்டில் வந்து அவங்க 2 பேர் பேசிட்டு போவாங்க, அக்காவும் தம்பியும் பேசிட்டு நடந்து போவாங்க, நாங்களாம் பின்னாடி நடக்கணும். ஆக்சுவலாக நான் ஜென்ரலாக மானிட்டர் பார்க்க மாட்டேன். அப்போ நான் ஒரு ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டாக்டர் என்ன சொன்னேன், சார் நீங்கள் தெரியவே இல்லை என்னொன்னே, பரவாயில்ல விடுங்க பழகிட்டங்க, நடந்துகிட்டே இருக்கும், திடீர்னு வந்து தூக்கிட்டு ரெஸ்ட்டு தூக்குனா போர் அடியுது, அப்படியே நடந்துகிட்டே இருப்போம், அது பழகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த தரெல்லாம் அப்படியே கல் மாதிரி இருந்தது, நம்ம செருப்பு படம் நடந்து நமக்கு திடீர்னு பண்ணால் செட் ஆகாதுல்ல. ஸோ அதனால் அது ஜாலியாக நடந்துக்கிட்டு, ஸோ நம்ம தெரியுறமோ இல்லையோ நம்ம வேலை, ஏன்னா இந்த மாதிரி ஒர்க் பண்ணணுன்றது ரொம்ப ஆசை எனக்கு. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஜாலியாக பண்ணுவேன். ஓகே. ஆனால் இப்போ தொடர்ந்து வெளியாட்களோட நம்பிக்கையை நம்ம சம்பாதிக்கிறது அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ பாரஞ்சித் அவர்கள் உங்களுக்கு பழகிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு வெளியாள் தான், உங்களோட ஒரு பிரதரோ ஒருத்தரோ கிடையாது. அப்படிங்கும்போது தொடர்ந்து அவருடைய படங்களில் ஒரு நம்பிக்கையான ரோல், ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ரோலை உங்களை நம்பி அவர் கொடுக்குறாரு. அப்படிங்கும்போது அந்த நம்பிக்கையை எப்படி வந்து நீங்கள் சம்பாதிச்சிங்க? இல்லை ரஞ்சித் சார் நாட் ஒன்லி மீ, நான் வந்து ரஞ்சித் சார் படம் நடிக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒரு அந்த ஒரு லுக் டெஸ்ட் பண்ணி ஆடிஷன் பண்ணி அந்த கேரக்டர் அவங்க செட் ஆவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பர் ஆடிஷன் பண்ணுவார், லுக் டெஸ்ட் பண்ணுவார். எப்போயுமே ஒன்று சொல்லிட்டே இருப்பேன், லுக் வைஸாக ஒரு கேரக்டர் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா என் வேலை பாதி முடிஞ்சிச்சு. அங்கேயே ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. நான் லுக்காகவும் அந்த ஃபீலாகவும் நான் செட் பண்ணிட்டேன், காஸ்டியூம்ஸு லுக்கு ஒரு ஸ்டைல், அதுக்கப்புறம் வந்து செட் பண்ணிட்டேன், அதுக்கேற்ற முகத்தை நான் செலக்ட் பண்ணிட்டேன், இந்த கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி என் வேலை பாதி முடிஞ்சிடுச்சு. ஸோ நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அதை வந்து நான் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணாலே போதும், பாதி நடிப்பு அதுலேருந்து வந்துடும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாமே தருவார். ஆனால் இப்போ ரஞ்சித் சாரோட தொடர் நடிக்கும்போது என்னென்னா அவர்கிட்ட பயமாக தான் இருக்கும் எனக்கு. என்னன்னா ஆமாம் ஆப்வியஸாக என்னென்னா அவர் வந்து அவ்வளோ லேஸில் நல்லா நடிக்கிறோன்னு சொல்லவே மாட்டார், அவர் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டார். என்னென்னா ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ யதார்த்தமாக இருக்கும் அந்த கேரக்டராக ஒரு ஃபீல் பண்ணி அதை ஓகே பார்த்து சந்தோஷமாக ஆகிறாரோ அப்போ தான் ஓகே சொல்லுவார், எத்தனை டேக் பண்ணாலும். ஸோ இப்போ நம்ம தொடர்ந்து ஒரு டைரக்டரேட் ஒர்க் பண்ணும்போது அவங்க இப்போ நமக்குமே இப்போ நான் இப்போ ரீசெண்டாக ஒரு படத்தில் அந்த லைட்டாக சைடில் எந்த டேக்கும் சைடில் சிரிப்பேன் சில இடங்களில் அப்படின்னு சைடில் சிரித்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ தான் சொன்னேன், அது ஆமாம் சார் கரெக்டாக சொன்னீங்க சார், அதை தான் சார் நானும் யோசிச்சுட்டே இருந்தேன். நம்ம மாதிரி அது வந்து கொஞ்சம் ரிப்பீட்டேட்டிவாக ஃபீல் ஆகுது எனக்கு. நம்ம சைடு ஒரு மாதிரி சைடாக சிரிச்சா ஃபுல்லாக கூட சிரிச்சிடலாம், இது சைடாக இந்த சைடில் சிரிச்சுட்டு ஆரம்பிக்க வேணாம் அப்படின்னு யோசிச்சேன் சார் அப்படின்னு. ஆமாம் அது மட்டும் ரிப்பீட்டேட்டிவாக இடம் ரொம்ப நாளாக பண்ணுறது, அது மாற்றிக்கோ அப்படின்னாரு. ஸோ அது மாதிரி ஒரே டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது ஏன்னா ரஞ்சித் சாரோட கதாபாத்திரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் டு லைஃப், க்ளோஸ் டு ரியாலிட்டியாக இருக்கும். ஸோ அதை நம்ம புல் ஆஃப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அது கொஞ்சம் இயல்பாக இருக்க வரையும் விடவே மாட்டார். நாட் ஓன்லி மீ, எல்லா ஆக்டர்ஸ்க்குமே அது டேக் போயிட்டே இருக்கும், அது ரொம்ப லைஃபோட மிக்ஸ் ஆகி வரணுன்றது வரைக்கும் அந்த கேரக்டராக ஃபீல் பண்ணிட்டே இருந்தார். ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சாரை வந்து எப்படியாவது ரஞ்சித் சாரை சந்தோஷப்படுது. இது வரைக்கும் வந்து என்ன வெரி ஃபியூ டைம்ஸ் தான் நீ நல்லா நடிச்சடான்னு சொல்லுவார், சொல்லவே மாட்டார். ஏதாவது ஒரு காட்சியை சொல்லுங்க, இதுக்கு தான் அவர் வந்து என்ன பாராட்டினது ரொம்ப அப்படின்னு. நட்சத்திர நகர் இருக்கிறது பாராட்டினார். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் நட்சத்திர நகர் தான் என்ன பாராட்டினதே அவர். அதுக்கு முன்னாடி அவர் வந்து சூப்பராக நடிச்சடான்னு சொன்னதே கிடையாது. பட அப்படின்வாரு, ஓ நல்லா பண்ணிருக்கலாம் அப்படின்வாரு. ஸோ அதுதான் ஒரே ஒரு அந்த இன்டர்வல் பிளாக் சீன் சொன்னார், சூப்பராக நடிச்சடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அது ஒன்று. இப்போ வேட்டுவம் பண்ணும்போது ஒரு தடவை சொன்னார், நல்லா நடிக்கிறடா இப்போலாம் அப்படின்னாரு. ஓகே. அது என்னன்னா இப்போ அட்டகத்திக்கு அப்புறம் நீங்க தினேசனை இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, என்னோட படங்கள் வெளிப்படங்கள் பார்த்துமே சொல்ல மாட்டாரு நல்லா நடிச்சிருந்த, இல்லை ஒர்க் பண்ணும் நிறைய படங்கள் பாரு, ஒர்க் பண்ணு, நீ வந்து ஒரு ஆக்டராக யோசி, இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறைய விஷயங்கள் பண்ணணும், நாட் அ ஈஸி திங் டு பி அன் ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். நானும் அவர் அட்வைஸ் கேட்டு அதை பார்த்துட்டே இருப்பேன், பண்ணிட்டே இருப்பேன், ஹோம் ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அப்புறம் இப்போ அந்த மெட்ராஸ்காரன் பார்த்துட்டு கொஞ்சம் நல்லா நடிச்சிருந்தேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் இப்போ டெஸ்ட் ஷூட் மாதிரி பண்ணோம், சும்மா ஒரு படத்துக்கு பைலட் மாதிரி சின்னதாக பண்ணோம், நான் ஒரு டைரக்டரோட நான் சேர்ந்து பண்ணேன். அதை பார்த்துட்டு சொன்னார் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தடா அப்படின்னு. ஸோ ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்குன்னு பாரஞ்சித் அவர்களுடைய படம் ஒன்று வருது அப்படின்னா அது இதை பற்றின படமாக தான்ப்பா இருக்கும், இது இந்த மாதிரி ஒரு அவுட்லைனாக தெரிஞ்சிடும் அதோட படத்தோட ஸ்டார்டிங் டைம்ல. வேட்டுவமுக்கு இன்ன வரைக்குமே ஒரு ஐடியாவே வர மாட்டேங்குது. அட்டகத்தி தினேஷ் அவர்கள் ஹீரோவாக பண்ணுறாரு, கலையரசன் அவர்கள் ஒரு முக்கியமான ரோல், ஆர்யா அவர்கள் வில்லன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. வில்லன்லாம் கிடையாது ஆர்யா, பட் தினேஷ் தான் ஹீரோ. அட்டகத்தி தினேஷ் ஹீரோ. அது வந்து ஒரு வேர்ல்டு மாதிரி, அது ஒரு புதுசாக ஒரு வேர்ல்டை செட் பண்ணுறாரு ரஞ்சித் சார். ஸோ அது வந்து அது பயங்கரமாக இருக்கும். இல்லை ஒரு ஃபைட் ஃபார் த க்ரௌன் மாதிரி தான், ஒரு கேங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாக ப்ராப்பர் ஆக்ஷன் ட்ராமா. ஸோ அதனால் பயங்கர மாசா கமர்ஷியலாக ஃபுல்லாக தெரிக்க ஸ்டண்ட் அப்படி இருக்கும். ஓகே, சூப்பராக வந்துருக்குது. அதனால தான் இந்த கலராகி வந்துருக்கு, ஃபுல்லாக வெயில், ஒரு கேங்ஸ்டர் ட்ராமா. ஆமாம், ப்ராப்பர் கேங்ஸ்டர் ட்ராமா, ஜாலியாக இருக்கும். அதெல்லாம் ரஞ்சித் சாரோட ஸ்டைலில் மாதிரி. பட் எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித் சார் பண்ண படங்களே இதுதான் கொஞ்சம் இவ்வளோ கமர்ஷியலாக மாதிரி இருக்கும். ஆமாம், ப்ராப்பர் ஜாலியாக கமர்ஷியலாக இருக்கும். ஓகே, நல்லாயிருக்கும். இப்போ தொடர்ந்து அடுத்தடுத்து நீங்கள் அட்டகத்தி தினேஷ் அவர்களுடைய படம் பண்ணிருக்கீங்க. அடுத்து தண்டகாரண்யம், அது எப்போ ரிலீஸ்? அந்த படம் போஸ்டர்ஸ் பார்க்கும்போதுமே எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட். அது எந்த மாதிரியான ஒரு தண்டகாரண்யம் வந்து ஒரு அண்ணன் ஆக்சுவலாக அதில் வந்து அதான் தினேஷ் எனக்கு கிண்டல் பண்ணிட்டே இருப்பாப்புல. தினேஷ் வந்து
கலை என்னை எப்படி கூப்பிட்டீங்க ஃபர்ஸ்ட் டே ஷூட்டில் அண்ணே அப்படியே தான் கூப்பிடணும். அதில் வந்து எனக்கு தினேஷ் வந்து அண்ணன் மாதிரி. ஸோ இதில் வந்து தினேஷ் அப்படி டக்குன்னு கட் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா லப்பர் பந்து பண்ணா போல. லப்பர் பந்து அவ்வளோ மெச்சுன்னு அதை பற்றி நீங்கள் அது வேட்டோமோட லுக்கு தினேஷ் பார்த்தீங்கன்னா வேட்டோமில் ஹீரோவாக பண்ணுறாரு. ஆனால் லுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன பையன் மாதிரி இருப்பாப்புல, ஒரு லேட் 25-26 மாதிரி இருப்பாப்புல. ஸோ செம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன், நல்லா ஒர்க் பண்ணி ஒல்லியாகி பயங்கர சூப்பராக இருக்கும் தினேஷ் லுக்கு, ஆர்யாவோட லுக், எல்லா லுக்குமே எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அதெல்லாம் வந்து அப்போது தினேஷ் கூட ஒர்க் பண்ணுற ஆக்சுவல் ஜாலியாக இஸ் லைக் வெரி குட் ஆக்டர். அதுக்கப்புறம் அந்த தண்டக்காரன் நேம் வந்து நான் அவர் எனக்கு அண்ணனாக ப்ளே பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு ஒரு இந்த போலீஸ் ஃபாரஸ்ட் சைட்லாம் போனீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் இது இருப்பாங்க தெரியுமா, ஃபாரஸ்ட் என்னது ரேஞ்சர்ஸ் இருப்பாங்க தெரியுமா, அது வந்து ஏதோ ஃபாரஸ்ட்டில் அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்க போலீஸ் ஒன்று சொல்லுவோம். அந்த ஃபாரஸ்ட்டில் இந்த ரேஞ்சர்ஸாக இருக்கவங்க, அந்த அங்கே போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கவங்க கூட அந்த ஊர் அந்த காடை தெரிஞ்சவங்க, அந்த லோக்கல் நேட்டிவ் பீப்புள் இருப்பாங்களே, அவங்கள ஹெல்ப்புக்கு வச்சுப்பாங்க. அது வந்து அவங்க பெர்மனெண்ட்டாலாம் இருக்க மாட்டாங்க, அவங்கள வந்து ஹெல்ப்புக்கு வச்சுப்பாங்க. ரொம்ப ஒரு ஃபியூ இயர்ஸ் அவங்க வேலை செஞ்சு அவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களை வந்து பெர்மனெண்ட்டாக கவர்மெண்ட் ஜாப் கொடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் மாதிரி. பட் ஆனால் அந்த காடை தெரிஞ்சவங்கன்றதால அந்த எந்த வழியாக போகணும், எந்த வழியாக வரணும், எந்த மிருகம் வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மலைவாழ் கிராமத்தில் வாழ்கிற ஃபேமிலி, அதில் நான் வந்து ஹீரோ மாதிரி அந்த மாதிரி போலீஸ்க்கு இதில் இருப்போம். இப்போ என்னென்னா, இப்போ நீங்கள் பெர்மனெண்ட் ஆகிற வரைக்கும் யூ ஹேவ் டு அட்ஜஸ்ட் த போலீஸ், அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறது செய்யணும், அந்த மாதிரி இருக்கும். இப்படி இருக்கவங்க வந்து சிஆர்பிஎஃப் போவான். அவன் வந்து அந்த வேலையை விட்டு நம்ம கவர்மெண்ட் ஜாப் வேணும்னு சொல்லிட்டு சிஆர்பிஎஃப் போவான். அண்ணா வந்து ஊரில் ஒரு போராளி மாதிரி, அங்கே நடக்கிற விஷயங்கள் அந்த எல்லாத்தையும் இது பண்ணிட்டு ஒரு கம்யூனிஸ்ட்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இருக்கார். அவன் வந்து இருக்கவங்க இப்போ தம்பி வந்து இந்த வேலைக்காக போகிறான், எப்படியாவது கவர்மெண்ட் ஜாபில் வந்து போகிறவன் அவன் அங்கே பண்ணுற ஸ்ட்ரகிள், இங்கே ஃபேமிலி, இப்படி இவங்க இந்த ஒரு எமோஷனல் ட்ராமா தான் படம். லவ், இவனோட லவ் சூப்பராக இருக்கும் படம். அதே நான் நம்ம குண்டு படம் எடுத்தவர் தான் எடுத்திருக்காரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் படம். ஓகே. ஆனால் இப்போது உங்களோட அந்த ஃபில்மோகிராஃபி அப்படி பார்க்கும்போது நிறைய படங்கள், நிறைய கான்டாக்ட்ஸ், அதாவது வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ண அந்த டீமாக இருக்கட்டும், இப்போ அவங்களுமே வெவ்வேறு இடங்கள்ல இருக்காங்க. இப்போ எனக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா எய்தவன் ஒரு படம் பண்ணீங்க. அந்த எய்தவன் படத்தோட கேமராமேன் தான் பிரேம்குமார் சார், டேரக்டர் பிரேம்குமார் அவர்கள். இப்போ அது ஒரு கான்டாக்ட்ஸ் இருக்குல்லண்ணே, இப்போ உங்க கூட ஒர்க் பண்ணவங்களா அதுக்கப்புறம் ஒரு டேரக்டர் ஆகலாம், அதுக்கப்புறம் ஒரு பெரிய படம் பண்ணலாம், அந்த கான்டாக்ட்லாம் அதுக்கப்புறமும் அது கண்டினியூ ஆகிட்டே இருக்குமா, இல்லை அந்த கான்டாக்ட் இதை பற்றி சொல்லுங்கள். எனக்கு அது ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருந்தது. இவர் இங்கே டேரக்டரில் எய்தவன் படம் பண்ணும்போது அவர் ஒரு சினிமா பிரேம் சார் வந்து எய்தவனில் பயங்கர சப்போர்ட் எனக்கு. அப்புறம் பிரேம் சார் அஸ் அ பர்சன் இஸ் அ வெரி 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 ஸ்வீட், வெரி நைஸ் அண்ணா. ஸோ அதனால் இப்போ கூட ரீசெண்டாக நான் கொஞ்ச நாள் முன்னாடி பேசினேன். நான் தான் மெய்யழகன் பார்த்துட்டு சாருக்கு ஃபோன் பண்ண சார் என்ன சார் அப்போ சின்னதாக சொன்னாங்களே செகண்ட் ஹாஃப் லென்த்தாக இருக்குது, அப்போல்லாம் ஒரு ஏதோ கான்ட்ரவர்சிலாம் சொன்னாங்க தெரியுமா, அது வந்து லென்த்தாக இருக்குது கட் பண்ண போகிறான்னு சொல்லி. சார் எனக்கு ஆக்சுவலாக படம் ஏன் முடிஞ்சதுன்னு தோணுச்சு சார், எனக்கு அவ்வளோ அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம், பியூட்டிஃபுல்லான ஃபிலிம். எனக்கு வந்து நான் ஒரு இடத்துல வந்து படம் பார்த்துட்டு நான் ஒரு இடத்துல யதார்த்தமாக வாட்ச் ஏதோ ஃபோனை பார்த்தா 1.25 மணி நேரம் போயிருந்தது. எனக்கு ஏதோ 10 நிமிஷம் தான் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு சார், எனக்கு தெரியவே இல்லை. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு ட்ராவல், அவ்வளோ அந்த லைஃப்க்கு நம்ம ஈஸியாக போயிட்டோம். ரொம்ப அந்த அப்புறம் நானும் சாரும் வந்து ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி ஒரு படம் ஒர்க் பண்ணுறா இருந்தது. நான் ரெகுலராக அவர்கிட்ட பேசிட்டே இருப்பேன். பிரேம்குமார் சார் ஆமாம், ஒர்க் பண்ணுறா இருந்தது, அது நடக்கல. அப்போ நான் தான் சொன்னேன் சார் தயவு செஞ்சு உங்கள் படங்கள் நான் ஒர்க் பண்ண கேட்டே இருப்பேன். அதான் இப்போ பேசும்போது சொன்னார் நம்ம கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒர்க் பண்ணுற கலை கவலையப்படாதீங்க அப்படின்னாரு. ஸோ இஸ் a வெரி நைஸ் ஹியூமன் பீயிங். அண்ட் அண்ணா மாதிரி எனக்கு எய்தவனில் பிரேம் சார் வந்து பெரிய சப்போர்ட். ஏன்னா அப்போ தான் நான் எய்தவன் தான் எனக்கு தெரிஞ்சு மெட்ராஸ் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு படம் ஹீரோவாக நடிக்கிறேன். அந்த சைனான்னு ஒரு படம் பண்ணோம், அப்புறம் எய்தவன் கமிட் ஆகிறேன். ஸோ அப்போ வந்து பிரேம் சார் வந்து நிறைய இன்புட்ஸ் அவர் கொடுத்தாரு. ஸோ சப்போர்ட்டாக இருந்தது. இட்ஸ் a வெரி நைஸ் பர்சன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் இதை நான் கேட்டேன்னா, இந்த ஒரு கான்டெக்ட்ஸ் எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பீங்க? இப்போ அடுத்தடுத்த படங்களுக்கு அது எந்தளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்? இப்போ வந்து போயிட்டு தேவரா இப்போ நீங்கள் தெலுங்குல பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, இப்போ தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ், அந்த தெலுங்கு டேரக்டர்ஸ் இருக்கட்டும், தெலுங்கு டெக்னீஷியன்ஸோட இன்னமும் எந்த அளவுக்கு டச்சில் இருப்பீங்க? இப்போ சார்ல்ஸ் என்டர்பிரைசஸ்ன்னு மலையாளத்தில் ஒன்று பண்ணுறீங்க. ஸோ மலையாள டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அந்த ப்ரொடியூசர்ஸோட எவ்வளோ கான்டாக்ட்ல அப்படிலாம் டச்சில் இருக்க மாட்டேன் தலை. இதுதான் பிரச்சனை எனக்கு. நான் வந்து இந்த கான்டாக்ட்ஸ் மெயின்டைன் பண்ணவே தெரியாது. நேரில் பார்த்தா ஜாலியாக இருப்பேன், பேசுவேன், எல்லாம் பண்ணுவோம். பட் ஆனால் ரெகுலராக இப்போ ஒருத்தரை ஃபாலோ பண்ணோம். இப்போ நான் சினிமா ட்ரை பண்ணுற காலங்களில் என்ன பண்ணுவேன்னா, ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பேன். அதில் என்னென்னா, நம்ம யாருமே நம்மளை வந்து ஒரு தொந்தரவாக நினச்சிடக்கூடாது. என்னடா ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி 100 டார்ச்சர் இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம சினிமா ட்ரை பண்ணும்போது ஒரு ஆஃபீஸ் நம்ம வந்து நம்ம மட்டும் போக மாட்டோம். அது நம்மளை மாதிரி ஒரு நாளைக்கு 100 பேர் 500 பேர் 1000 பேர் வருவாங்க சில ஆஃபீஸ்க்கு. அப்படிங்கும்போது அவங்க எல்லார்கிட்டையும் அவங்க ஸ்வீட்டாக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியல. ஸோ அதனால் நம்ம வேலை வந்து வாய்ப்பு தேடுறது போவோம். இப்போ நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு வச்சுக்கேன், நான் என்ன பண்ணுவேன்னா எழுதி வச்சுப்பேன். நீங்கள் வந்து தம்பி என்ன ஒரு 6 நாள் கழிச்சு கொடுப்பா, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நான் எழுதி வச்சுப்பேன். நான் இன்னைக்கு இன்னாருக்கு இந்த டைம் கால் பண்ணேன், அவர் வந்து நான் 6 நாள் கழிச்சு கால் பண்ண சொல்லியிருக்காருன்னு எழுதி வச்சுப்பேன். எழுதி வச்சுட்டு கரெக்டாக வந்து 6 நாள் கழிச்சு அவருக்கு ஃபோன் பண்ணுவேன்.
ஃபோன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அவர் சொல்கிற இப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன். ரெகுலராக ஃபோன் பண்ணி எனக்கு வேணா உங்களை மீட் பண்ணணும், நான் பார்க்கணும் அப்படின்னு. அதே மாதிரி நம்ம அவங்க டோன்லேயே தெரியும்ல, நம்ம தொந்தரவு பண்ணுறோமா இல்லையான்ற மாதிரி வந்து என்னப்பா சொல்கிறேன்ப்பா ஏன்ப்பா ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் ஃபோனே பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப யோசிச்சு 2-3 மாதம் கழிச்சு தான் பண்ணி அந்த மாதிரி கேட்பேன். டேரக்டர்ஸ் கிட்ட நம்ம டேரெக்டாக அப்போல்லாம் பேச முடியாதுல்ல. ஸோ அங்கே இருக்க அசிஸ்டன்ட் டேரக்டர் இல்லை அங்கே வேலை செய்கிறவங்க அந்த மாதிரி வாங்கி நம்பர் வாங்கி வச்சு ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதனால் ஜென்ரலாக நான் இப்போயுமே வந்து சில பேர் இப்போ எனக்கு எல்லாரும் ஆல்மோஸ்ட் ஐ நோ எவ்ரி ஒன் இந்த இண்டஸ்ட்ரி, எல்லாருக்கும் தெரியும், ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. பட் ஆனால் நான் யாரையும் ஃபோன் பண்ணி நம்ம படம் பண்ணோம், எனக்கு படம் பண்ணுங்கள் அப்படி கேட்க மாட்டேன். நான் அது ரொம்ப என்னென்னா சில பேருக்கு கேட்குறது பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அதே மாதிரி நான் வந்து நம்ம ஒர்க்கை பார்த்து கூப்பிடணும் வந்து அப்போ தான் அவர் ரொம்ப லவ்வாக இருக்கும் அப்படின்னு நான் யோசிப்பேன். நம்ம வந்து அவங்க ஏதோ ஜென்ரலாக எல்லாருமே அப்படி தான் கூப்பிடுவாங்க. நம்ம கரெக்டான ஒரு நமக்கு அந்த ஸ்பேஸ் இருந்தால் தான் கூப்பிடுவாங்க. ஸோ அதனால் தொந்தரவாக நினைக்கக்கூடாதுன்றது ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன். ஆனால் இந்த மெயின்டைன் பண்ணுறது வந்து கொஞ்சம் கம்மி. நான் இந்த ரெகுலராக ஃபோன் பண்ணி டச்சில் வச்சுக்கிறது, ரெகுலராக ஃபோன் பண்ணி பேசுறது, கனெக்டில் இருக்கிறது வந்து நான் கொஞ்சம் கம்மி. அது கொஞ்சம் பட் நேரில் பார்த்தா ஜாலியாக பேசுவேன், ஜாலியாக இருப்பேன், ரொம்ப ஃப்ரீயாக இருப்பேன். பட் அந்த ஃபோன் வந்து கொஞ்சம் யோசிப்பேன். இல்லை அது ரிலேட்டடாக யார்ட்டையாவது பேசுவீங்களா? ஏன்னா எனக்கு உதாரணத்துக்கு யாரை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னா சமுத்திரக்கனியன் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக. அவர் இங்கே வந்துட்டு டைரக்ட் பண்ணுவார், எப்போயாவது ஆக்டிங் அப்படின்னு அந்த ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தவர் தெலுங்குல போயிட்டு ஒரு படம் பண்ணாரு. அதுக்கப்புறம் இப்போ ஃபுல்லாக தெலுங்குலேயே செட்டில் ஆன மாதிரி கிட்டத்தட்ட வரிசையாக அங்கே மட்டுமே படம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது ஸோ அதுக்காக கேட்குறேன். இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் போயிருக்கீங்களா அப்படிங்கும்போது ஓகே இனிமேல் இவரும் இந்த மாதிரி தெலுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக போயிடுவார் போல். ஸோ எப்படி மெயின்டைன் பண்ணுறது? இது ரிலேட்டடாக கோ ஆர்டிஸ்டோ இல்லை டீம்டையோ இப்போ பாரஞ்சித் அவர்கள்ட்ட யார்ட்டையாவது கேட்பீங்களா, பேசுவீங்களா? அஜித் எப்பவுமே சொல்லுவார், நீ தெலுங்கு மற்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தால் தாராளமாக பண்ணு, சூப்பராக பண்ணு, அப்படி கண்டிப்பாக மிஸ் பண்ணாத. எல்லாருமே சொல்கிறதா மற்ற லாங்குவேஜ். எனக்கும் மற்ற லாங்குவேஜ் பண்ணுறது ஒரு ஜாலி தான். ஓகே கரெக்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணுவேன் சூப்பராக. தெலுங்குல ஆக்சுவலாக இப்போ இன்னொரு படமும் பண்ணிட்டு இருக்கேன். அதுவுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது வந்தால் கொஞ்சம் லுக் அண்ட் ஃபீலாக சூப்பராக இருக்கும். தேவரா ஒரு மாதிரி டோனில் இருந்ததில்ல, இது கொஞ்சம் ஒரு மாதிரி மாஸ் ஜோனில் இருக்கும். ஓகே கமர்ஷியலாக நல்லாயிருக்கும். ஓகே. ஆனால் இப்போ மார்க்கெட் அந்த பிஸ்னஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்லண்ணே, அதை பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுங்களா? ஓகே நமக்கு இவ்வளோ மார்க்கெட் இருக்குது, இதுதான் நம்மளோட பிஸ்னஸ், நம்ம இப்படி தான் படம் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு புரிதல் எந்த அளவுக்கு? சினிமாவில் ஆக்சுவலாக அந்த புரிதல் இல்லைன்னா சஸ்டெயின் பண்ண முடியாது. நம்ம வந்து ஏன்டா நமக்கு இது நடக்கலன்னு நம்ம கோவமும் பட முடியாது. நமக்கு என்ன நடக்கிறதுக்கான வேலையை தான் நம்ம செய்யணுமே தவிர ஏன் இப்போ வந்து நமக்கு இவ்வளோ படம் பண்ணிட்டோம், ஏன் நமக்கு வந்து நம்ம சில இடங்களில் நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறாங்க, ஏன் நம்மளை வச்சு சில படங்கள் இந்த பட்ஜெட்டுக்கு இந்த கதை கேட்டால் பண்ண மாட்டாங்கன்றது இருக்குல்ல. அது என்னன்னா உண்மையாகவே என்னன்னா இங்கே ஒரு பிஸ்னஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் இப்போ என்ன ஒரு பேருனா ஹீரோவாக நடிச்சிருக்கேன், சில படங்கள் ஓடி இருக்குது, சில படங்கள் ஃப்ளாப் ஆகிருக்கு, இந்த மாதிரி இருக்குது. பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம கரெக்டாக தனியாக நடித்து ஒரு ஹிட்டுன்னு ஒன்று கொடுத்தா தான் அது ஒரு பிஸ்னஸ்னு ஒன்று க்ரியேட் ஆகணும். அப்படி ஆனால் தான் நம்ம வந்து நம்மளை வச்சு நிறைய படங்கள் ஹீரோவாக பண்ணுவோம். அதனால தான் இப்போ நான் அந்த ரீசெண்டாக சொல்லி கூட நான் வெறும் லீடாக தான் பண்ண போகிறேன், கரெக்டான படங்கள் சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுத்து கொஞ்சம் ஒரு 6-7 months ஆச்சு இப்போ நான் படம் கமிட் பண்ணி. ஸோ கரெக்டான படம் பண்ணலாம், தனியாக லீடாக பண்ணால் ரொம்ப கரெக்டான படமாக இருக்கணும். கேரக்டர்ஸ்னால் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்தால், ரொம்ப சூப்பராக இருந்தால், பெரிய டைரக்டர்ஸ் அது இல்லைனா வந்து புது டைரக்டராக இருந்தால் கூட பட் எக்ஸ்ட்ரானரி ரோலாக இருந்தால், எக்ஸ்ட்ரானரியாக இருந்தால் பண்ணலாம். இல்லை ஏன்னா இப்போ சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ எவ்வளோ படங்கள் ரோல்ஸ் கூட வந்து பேரலல் ரோல் மாதிரி வரும், ஆனால் பெரிய ஹிட் ஆயிருக்கு. இப்போ லப்பர் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். ஹரிஷ் கல்யாண் ப்ரோ ரோலும் இருக்கும், தினேஷ் ப்ரோ ரோலும் இருக்கும். ஆனால் ரெண்டுமே ஈக்குவலாக சூப்பராக இருக்கும். தினேஷ் ப்ரோக்கு இன்னும் தினேஷ் வந்து பயங்கர வந்து கொஞ்சம் பிரேக் மாதிரி கூட ஒரு ஸ்டார் இமேஜ் வந்து இப்போ கெத்து தினேஷ் பேரை மாற்றுற அளவுக்கு ஒரு இமேஜ் தரும். ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு புது டைரக்டர் இப்போ தமிழ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரி படம் அப்படி இல்லை, பட் ஆனால் வெளி உலகத்துக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தானே. ஆனால் எடுத்தது ஹேண்டில் பண்ணது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எடுத்திருந்தான். ஸோ அந்த மாதிரி வந்து அமைஞ்சா நான் கண்டிப்பாக பண்ணுவேன். அப்படி இல்லைனா தனியாக பண்ணுறது வந்து கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும். என்னன்னா இப்போ எனக்கு இருக்க பிரச்சனை வந்து இப்போ தனியாக நான் லீடாக நடித்து ஒரு ஹிட்டு தரணும். வந்து லீடாக நடித்து அந்த படம் ஓரளவுக்கு இப்போது ஒரு இவ்வளோ 2 கோடி ஷேர் பண்ணிச்சு, 3 கோடி ஷேர் பண்ணிச்சு அப்படின்னும் போது தான் நிறைய நல்ல கதைகள் இன்னும் அந்த மாதிரி ஒரு காம்பேக்டான பட்ஜெட்டில் இருக்கிற படங்கள் நம்மளை தேடி வரும். இப்போயுமே நிறைய புது ப்ரொடியூசர்ஸ் வந்து நமக்கு படம் வருது. எப்படின்னா இப்போ சினிமா தெரிஞ்சவங்க வந்து சில ஓரளவுக்கு இந்த பட்ஜெட்டில் பண்ணலாம்ப்பா இல்லைப்பா அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சிருப்பாங்க. புது ப்ரொடக்ஷனாக கொஞ்சம் தைரியமாக இருப்பாங்க, பண்ணிடலாம் சார். அப்போ நானே ஜென்வனாக சொல்கிறேன், சரி நீங்கள் என்ன வச்சு நீ இவ்வளோ பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது, அப்போ நாளைக்கு நீங்கள் தான் என்னை திட்டுவீங்க. ஸோ வந்து ஏன்னா இப்போ பிஸ்னஸ் மாடல் எல்லாமே மாறிடுச்சு பயங்கரமாக. நீங்கள் வந்து என்னை வச்சு இந்த அளவுக்கு மேலே இந்த இப்போ 7 கோடி 8 கோடி சொல்கிறேன் அந்த மாதிரி வந்து இப்போ ரொம்ப போகிறீங்க அப்படின்னா வந்து ஒன்று நீங்கள் அதை தாங்குற அளவுக்கு பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லை இப்போ யாருமே நம்ம படத்தை இது பண்ணல, சப்போர்ட் பண்ணல, வாங்கிக்கலாம் கூட நீங்கள் ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு கோடி 2 கோடி ப்ரொமோஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு. அப்போனா ஏன்னா அப்போ படம் ஹிட் ஆச்சுன்னா, ஏன்னா இப்போ எத்தனையோ படங்கள் வந்து ஃபஸ்ட்டு இப்போ இனி பெரிய டேரக்டர்ஸாக இருக்காங்க, பெரிய ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஃபஸ்ட் படம்னு ஒன்று வந்திருக்கும். ஸோ அதை வந்து பட்ஜெட் பெருசாக பண்ணுறது பிரச்சனை இல்லை, அது தாங்குற அளவுக்கு பயங்கர பவர்ஃபுல்லான ப்ரொடியூசராக இருக்கணும். அது இருந்தால் பண்ணலாம் தைரியமாக. அப்படி இல்லைனா நான் ஜெனுவனாக சொல்கிறேன், சார் நீங்களே புதுசு, நம்ம வந்து இது நீங்கள் கதை பயங்கரமாக அதெல்லாம் ஓகே, பட் இவ்வளோ பட்ஜெட் பண்ணிங்கன்னா இது வந்து சேஃப் கிடையாது. ஸோ அதனால் வந்து
பண்ணலாம், சின்ன படமாக ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணலாம், அது ஒர்க் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம இதை பிளான் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓகே. சரி நமக்கு வந்துச்சுப்பா காசு, நமக்கு வராருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போக முடியாது. ஏன்னா அது நாளைக்கு நமக்கு தான் பிரச்சனையாகும். ஆனால் இப்போ ரஞ்சித் அவர்களை தாண்டி நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து மிஸ்கின் அவர்களோடையுமே ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் போயிட்டு அவர்கிட்ட பேசுறதோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கா? கான்டாக்ட் அந்த ஒரு விஷயங்கள்லாம்? நான் பேசுவேன். நேரில் போய் சார்கிட்ட அப்பப்போ ஆஃபீஸ் போவேன். இந்த திடீர்னு எப்போயா போவோம், பார்ட்டி பண்ணுவோம், அப்படி இருக்கும். ஆனால் சாரை வந்து இப்போ நான் ட்ரெயினில் போய் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் நடிச்சுட்டு வந்தேன். ட்ரெயினில் நடித்தேன். சார் சொன்னா டே நடரா அப்படின்னாரு. சார் கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்னால் ஓகே ஊன்னு சொல்லுங்கள் சார் நடிக்கிறேன் அப்படின்னு. அப்படி போய் நடிச்சுட்டு வந்தேன். அப்போ தான் மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் ராம் சார் பர்த்டேல மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் எப்பயாவது சார் ஆஃபீஸ் போவேன், போய் சாரை மீட் பண்ணுவேன், பார்த்து பேசிட்டு வருவேன். ஓகே, வெரி ஸ்வீட். கண்டிப்பாக. அவரும் இப்போ வாழை ஃபங்க்ஷன்லாம் வந்தார்ல, அதெல்லாம் பார்த்துட்டு பயங்கர சந்தோஷமாக பேசிட்டு இருந்தார். கண்டிப்பாண்ணே. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ. அண்ட் இந்த ட்ரெண்டிங் திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கோலம் சார் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ப்ரோ. லவ் யூ. தேங்க்யூ. இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். மீனாட்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, தண்டலம், சென்னை. BTech CSE, AI&ML, AI&DS, Cyber Security, IT and ECE. Colorful collections, trending fashions. The Chennai Silks in Aha Oho Adi Sale. 50% வரை தள்ளுபடி.